தயவுசெய்து இந்த மாரி ஒரு பெர்சன இந்த மாரி கார்னர் பண்றத தயவுசெய்து நிறுத்துங்க. ஏன்னா, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மீடியா முன்னாடி உடைஞ்சு அழுகுறான்னா, தன்னுடைய எல்லா சுயமரியாதை, தன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அழறான் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு வலிகள அனுபவிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வெளிப்படையா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள, இந்த அளவுக்கு ஒரு மீடியா முன்னாடி வந்து வெளிப்படையா பேசுறான் அப்படிங்கிற பட்சத்துல, அவன் எந்த அளவுக்கு வலிகள் மற்றும் சோகங்கள தனக்குள்ள சுமந்துக்கிட்டு இத்தனை காலங்களா அந்த வாழ்க்கைய நகர்த்தியிருப்பான் அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர தாக்கி பேச மாட்டீங்க. தயவு செய்து கணவன் மனைவி பிரச்சனையில 3வது நபர்கள் தலையீடு பண்றத நிறுத்துங்க. அது யாரா கூட இருக்கட்டும். அவங்களுடைய பெத்தவங்களாவே இருந்தாலும், கணவன் மனைவி அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு அற்புதமான உறவு. அந்த உறவுல 3வது நபர்களோட தலையீடு எப்ப வருதோ, அப்பவே அந்த உறவுக்கு ஏதோ ஒரு ஊறு விளைவிக்க போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது அவங்களுடைய பெத்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல யாராக இருந்தாலுமே சரி. 3வது நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்டர் ஜெயம் ரவி இந்த மாரி மீடியா முன்னாடி எமோஷனலா பிரேக் ஆகி பேசுனத பத்தி டைரக்டர் மணிரத்னம் பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொன்னியின் செல்வன்ல ஜெயம் ரவிய அந்த கேரக்டருக்கு நான் சூஸ் பண்ணும்போது, நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு நான் ஒரு சரியான ஆள தான் தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி நெனச்சேன். ஆனா இன்னைக்கு எமோஷனலா இன்னைக்கு பிரேக் ஆகி ஜெயம் ரவி அழும்போது எனக்கு பார்க்கவே உண்மையிலேயே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஜெயம் ரவியோட டிசிப்ளின பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு ஆள் தான் ஜெயம் ரவி. டிசிப்ளின் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் அப்புறமேலு ஷூட் பண்ணுனா, அந்த ஷூட்ல எந்த விதமான எரரும் இல்லாம, எந்த விதமான அந்த ஒரு காமெடியோ, ஃபன்னோ எதுவுமே இல்லாத அந்த வேலைய கச்சிதமா முடிச்சுட்டு குடுக்கறதுல, ஜெயம் ரவி மாரி ஒரு பெர்சன கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாக்கு. அதாவது குடுத்த வார்த்தைய காப்பாத்துறது அந்த சின்ன வயசுலயே கண்டிப்பா ஜெயம் ரவி கிட்ட இருக்குது. அது முற்றிலும் வந்து அவருடைய அண்ணன் கிட்ட வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு சொல்ற வார்த்தையிலயும், செய்யற செயல்லயும் ரொம்பவுமே சுத்தமான ஆளு. ஏன்னா, அந்த அளவுக்கு இருக்கிறனால மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில இன்னும் அவரால நிலைச்சு நிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையா ஜெயம் ரவி பத்தி பேசியிருக்காரு. ஜெயம் ரவி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா, அவர் இந்த அளவுக்கு இன்னைக்கு உடைஞ்சி மனம் நோக அழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கும் போது ரொம்பவும் கவலையா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி இங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய ஆளு. ஆனா எந்த அளவுக்கு மனக்குழப்பம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் அவர் மாட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி விஷயத்தை பத்தி அவர் யார்கிட்டயுமே அதிகமா பேசினது கிடையாது. ரொம்பவும் எப்பவும் பார்க்கறதுக்கு ஃபன்னா, எந்துவா, எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஒரு பர்சன் இப்படி உடைஞ்சு அலறத பார்க்கும்போது எனக்கே உண்மையே ஒரு நிமிஷம் கண்கள் எல்லாம் கலங்கிருச்சு. தயவு செய்து கணவன் மனைவி பிரச்சனை தீரட்டும் இல்ல தீராம போகட்டும். அதுல யாருமே 3வது நபர்கள் தலையீடு பண்றதை நிறுத்திடுங்க. என்னைக்கு நீங்க அதை தலையிடுறீங்களோ அன்னைக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கள தாண்டி உங்க வரைக்கும் வந்து அந்த வளையம் அப்படிங்கிறது பெருசாக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எப்பவுமே தீராத அந்த கணவன் மனைவிக்கு ஒரு மனவேதனையை தான் கொடுக்கும். தயவு செய்து அவங்க பிரிஞ்சாலும் சந்தோஷமா பிரியட்டும், சேர்ந்து வாழணும் முடிவெடுத்தாலும் சந்தோஷமா சேர்ந்து வாழட்டும். ஆனா யாருமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை தயவு செய்து நிறுத்திடுங்க. இவங்கள பத்தி அவங்களும், அவங்கள பத்தி இவங்களும் பேசுறதுனால மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் மணிரத்னம் வந்து ஆக்டர் ஜெயம் ரவிக்கு ஆதரவா பேசியிருக்காரு.